வணக்கம். இந்த வீடியோவில் வங்கி நகைக்கடன் ரூபாய் 2 லட்சம் ஆண்டு வட்டி மாத வட்டியில் புதிய விதியானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது, இது எந்த வங்கிக்கு பொருந்தும் என்பது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தங்கத்தினுடைய விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வரக்கூடிய நிலையில் புதிய நகைகளை வாங்க முடியாமல் பொதுமக்கள் தவித்து வருகிறார்கள். மருத்துவம், கல்வி போன்ற அத்தியாவசிய தேவைகளுக்காக தங்களிடம் உள்ள நகைகளை வங்கிகளில் அடகு வைத்து பணம் பெறுவது ஒரு வழியாக பலர் நாடி வருகிறார்கள். இந்த பின்னணியில் கடந்த 5 ஆண்டுகளில் நகை கடன்கள் 300% வரை அதிகரித்திருப்பதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ஆனால் தற்போது தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் நகை அடகு கடனுக்கான விதிமுறைகள் கடுமையாக மாற்றப்பட்டுள்ளன. இதன்படி ஒருவருக்கு ஒரு வருடம் முடிந்ததும் வட்டியினை கட்டி மட்டும் நகையை மீட்டெடுத்து மறுமுறை அடகு வைக்க முடியாது. இதற்கு பதிலாக வட்டி மற்றும் அசல் இரண்டையும் செலுத்திய பின்பு மறுநாளில் மறு அடகு வைக்க முடியும் என்று ரிசர்வ் வங்கி புதிய கட்டுப்பாட்டை விதித்துள்ளது. இதனால் ஏழை மக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியிருக்கிறார்கள். இந்த நிலைமையில் கூட்டுறவு வங்கிகள் நகைக்கடன் பெற விரும்பும் மக்களுக்கு புதிய விதிமுறைகளை அறிவித்திருக்கிறது. 2 லட்சம் ரூபாய்க்குள் நகைக்கடன் பெற்றவர்களுக்கு வருடத்திற்கு ஒரு முறை வட்டியை கட்டுவதற்கு அனுமதி அளிக்கப்படும். ஆனால் அதற்கு மேல் நகைக்கடன் பெற்றவர்கள் மாதந்தோறும் வட்டியினை கட்ட வேண்டும் என்று கூட்டுறவு வங்கிகள் அறிவித்திருக்கிறது. இதனால் பலரும் கூட்டுறவு வங்கிகளின் நாடி நகைக்கடன்களை பெற தொடங்கியிருக்கிறார்கள். இந்த புதிய விதிமுறை மாற்றம் சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.